தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசருடன் தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லை என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் விவாத நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசரை ஆரம்பம் முதல் கடுமையாக எதிர்ப்பது ஏன் என தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு EVKS இளங்கோவன் அளித்த பதிலை தற்போது பார்ப்போம். காங்கிரஸில் அந்த தலைமைக்கு எதிரான போக்கு தொடர்ந்து மாநில அளவில் பல சமயம் நம்ம இருந்திருக்கு பார்த்துருக்கோம். அது யார் மாநிலத்தில் திரு குமரியானந்தன் இருந்தால் கூட எதுக்கு 4 பேர் இருக்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கோம். திரு தங்கபாலு நீங்கள் யார் எதிராக இருந்தாலும் ஒரு 4 பேர் எதிர்த்து செயல்படுவாங்க. திருநாவுக்கரசர் வந்த பிறகு உங்களுடைய எதிர்ப்பு போக்கு அதிகரிச்சிருச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அவர் யாருன்னே தெரியாது, அவரை ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். இது மாதிரியான கமெண்ட்லாம் அதாவது என்னை பொறுத்தவரையில் திருநாவுக்கரசு மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கமெண்டா நீங்க சொல்லும் போது அது காலத்தின் கட்டாயமாக இருந்தது. ஏனென்றால் சில நேரங்களிலே ஜெயலலிதாவுடைய மரணம் என்பது சர்ச்சைக்குரியது. அதை பற்றி வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று எல்லா கட்சி தலைவர்களும், ஸ்டாலின் அவர்களும் ராமதாஸ் அவர்களும், பொதுமக்கள் உட்பட கிராமத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் கூட எங்களுக்கு அது அதிகாரப்பூர்வமான வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது வெள்ளை அறிக்கையாவது கருப்பு அறிக்கையாது என்று திருநாவுக்கரசர் சொன்ன காரணத்தால் தான் நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய. உலகமே நதிநீர் இணைப்பு வேணும்னு சொல்லி சொல்லும் போது ராகுல் காந்தி அவர்கள் நதிநீர் இணைப்பு தேசத்துக்கான பேரழிவுன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஒவ்வொரு ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருக்கு இருக்கலாமே. உலகமே நதிநீர் இணைப்பு வேணும்னு சொல்லி சொல்லுது, ராகுல் மட்டும் இப்படி சொல்றாருன்னு இல்லை, அது அவருடைய ஒப்பீனியன். அதுல ராகுல் அது சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியும். சொன்னாருங்கிறது 100% என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். பட் ஒரு ஒப்பீனியன் ஒருத்தருக்கு இருக்கிறதானே, அதனால ஒரு அதிமுக போயிடுவார் சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி அதனால அதிமுக போவார் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், அதிமுகவில் நான் இருந்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகியிருப்பேன் என்று சொன்னார். அதற்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் அதிமுகவில் இருந்திருந்தால் முதலமைச்சர் ஆகியிருப்பீர்கள், சந்தேகமில்லை. அதைவிட நீங்கள் பிஜேபியிலே தொடர்ந்து இருந்திருந்தால் மோடியை விட நீங்கள் அறிவாளி என்று உங்களை பிரதமராக்கி இருப்பார்கள் என்று சொன்னேன்.